ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கு நான் ஒரு நல்ல ஷோ ஒன்று காட்டப்போகிறேன். இரண்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று 7ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல சூரிய கிரணம் ஒன்று பார்த்தோம். சந்திரகிரணம். அந்த சந்திரகிரணம் எப்படி ஆன சந்திரகிரணம் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னுக்கு நம்ம ஷோவுக்குள்ளே போக முன்னுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது நாம் காட்டுறது சும்மா சின்ன சந்திரகிரணம் இல்லை. அந்த சந்திரகிரணம் பார்த்தாலே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அந்த சந்திரகிரணம் அதாவது சொல்கிறாங்க வரலாறால் பாம்பு தானாம் அந்த சந்திரனை விழுங்கி அந்த விழுங்கி போட்டு அது கொண்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, அதாவது 9 மணி 9:30 எப்போலாம் பிடிச்சிதான் அந்த சந்திரகிரணம். அந்த சந்திரகிரணம் பிடிச்சி 2:30 போல் கடலில் ஹக்குதான். அதால் எல்லாரையும் வீட்டில் விடியம் எழும்பி காலையில் எழும்பி அவங்கள தண்ணி தெளித்து மஞ்சள் தெளித்து உணவெல்லாம் பட்டியலை கொட்ட சொல்லி சொன்னவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களே, அந்த வானத்தில் தெரிகிற அந்த சிவத்த கருமூட்டங்களை பாருங்கள். அது எப்படி அந்த இருள் சூடுதண்டு பாருங்கள். அந்த இருளால் எவ்வளவு அந்த சந்திரன் மறைஞ்சு போகுதுண்டு அதையும் பார்த்து கொள்ளுங்க. இதுதான் நேற்று இடம்பெற்ற அந்த நள்ளிரவு 9:30 போல் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் அந்த சந்திரன் கருமூட்டமாக காணப்பட்டது. இனி இந்த செப்டம்பர் மாதம் 21 2025 சூரிய கிரகணம் தோற்றம் பெற உள்ளது. இதனையும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த சந்திர கிரகமானதை பாருங்கள், எப்படி அந்த டெலிகிராமில் எப்படி ஜூம் பண்ணி எடுத்துச்சாங்க, அது எப்படி கருப்பாகுது என்றதை இதோட பார்த்து கொடுங்க. இதை அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் பார்த்துட்டு ஆட்டாங்க. இது இந்த மற்ற நோமலாக இருக்கிற ஆண்களும் பெண்களும் தான் அதை பார்த்துருப்பாங்க. இது 2:30 மணி அப்போலாம் அது கடலில் ஹக்குனாண்டு செஞ்சாங்க. அதில் நேற்று இரவு கடும் மழையும் இடி மின்னலும் முழக்கமுமாக காணப்பட்டது. காற்று வீசப்பட்டிருந்தது. ஆனால் சூரிய கிரகணம் நடக்கும்போது காற்று வீசக்கூடாது. இதை பாருங்கள், இந்த கருமூட்டம் எப்படி சூழ்ந்து வருதுண்டு. இதற்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாடாக இருந்தது. எப்படி ஆடுது, எப்படி முழுது நல்லா இருக்குல்ல. அதை பார்க்கலாம் நல்லது இதாக இருந்துச்சு தான். ஆனால் நேரடியாக இன்னும் ஒருவரும் பார்த்துருக்காட்டிங்க. பாருங்கள், அது எப்படி கலர் சிவத்த கலரில்